டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் வள்ளற்பெருமானாருடைய திருவருட்பெருவெளி தலத்தை காக்கக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் அனைத்து மனுக்களையும் ஒன்று சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தது. நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு, குறிப்பாக சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட 6 வாரங்களாக அந்த அமர்வு கூடவில்லை. தற்பொழுது மீண்டும் அவர் குணம் பெற்று பணிக்கு திரும்பியிருப்பதாக நீதிமன்றத்தினுடைய நமது செய்தியாளர் அன்பர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒருவேளை வரும் வியாழனன்று மீண்டும் அந்த அமர்வு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மனுக்களை எப்படி விசாரிக்கப் போகிறார்கள் என்பது அநேகமாக நம்ம புதன்கிழமை இரவு, எப்பொழுதுமே அடுத்த நாள் விசாரணைங்கும் போது முதல்ல பட்டியலாகும். பட்டியலானதுக்கு பிறகு தான் உறுதியாகும். ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்ம கருதுறமே தவிர தனிப்பட்ட முறையில் கருதுகிறோம். அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை. அந்த புதன்கிழமை இரவு அவர்கள் பட்டியலிட்டால் தான் நமக்கு தெரியும். அப்பொழுது ஒருவேளை விசாரணைக்கு வந்தால் அந்த மனுக்களை எல்லாம் நீதியரசர்கள் எடுத்து விசாரிக்கப் போகிறார்களா என்பதை நாம் அந்த நீதிமன்றத்தில் தான் பார்க்க முடியும். இதற்கிடையில் அந்த பி சைட்டில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ரயில் சாலைக்கு பக்கத்தில், ரயில் பாதைக்கு பக்கத்தில் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பி சைட்டில். அந்த கட்டடங்களில் ஏற்கனவே அவர்கள் சொன்னது அனுமதி கேட்டது ஒரு முதியோர் இல்லமோ ஆதரவற்றோர் இல்லமோ, அதற்கடுத்து ஒரு சித்த மருத்துவமனைக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. அதை ஏதோ வெளியில் கட்டிட்டு இருக்காங்க போல். அந்த கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏ சைட் இன்னும் அப்படியே போட்ட பாக்கில் இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, முழுக்க தகர கொட்டைகள் அடைத்து அங்கே இரவில் சமூக விரோத செயல்கள் எல்லாம் நடைபெறுவதாக தொடர்ந்து கவலை தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இது அவர்கள் என்ன கணக்குன்னா, இதெல்லாம் சர்வதேசமயம் வந்தால் தான் சரியாகும் என்பதை போல தொடர்ந்து அந்த ராகத்திலேயே விடாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் சிலர் அந்த பொறுப்புகளை யாருக்கு கொடுக்கலாம் என்று இருந்தார்களோ, யாருக்காக அந்த 100 கோடி திட்டத்தை திமுக அரசு குறிப்பாக முதல்வர் ஐயாவுடைய குடும்பத்தினர் செய்தார்களோ, அவர் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்திலிருந்து முழுமையாக அதன் மீது கவனம் செலுத்தப் போவதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அவ்வாறு கவனம் செலுத்தக்கூடிய அவர் கற்றறிந்தவராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அந்த திருவருட்பெருவெளி தலம் என்பது சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவெளி தலத்திலும் சுடரே என்கிற அடிப்படையில் அது முழுக்க 106 ஏக்கரும் திருவருட்பெருவெளி தலம்தான். எனவே ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் உள்ள 34 ஏக்கரையும் மீட்டு 106 ஏக்கரையும் திருவருட்பெருவெளி தலமாக அதை பாதுகாக்கக்கூடிய பணியை அவரும் அதே போல் அந்த சங்கத்துக்காரங்களாம் செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய மனம் குளிரும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் பூரணமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நினைவூட்டுக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், உண்மையிலேயே திருவருட்கருணையினுடைய ஒப்புதல் இருக்குமேயானால், திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய விருப்பம் இருக்குமேயானால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசி இருக்குமேயானால் இந்நேரம் அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தொடக்கத்திலிருந்தே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதைப் போல நாம் அந்த அத்திவாரம் போடும்போதே நம்ம சொன்னோம், அவர்கள் அத்திவார பூசை செய்யும் போதே சொன்னோம், அது மிக மோசமான அந்த கட்டுமானத்திற்கு ஏற்ற நாள் அல்ல என்று. இது ஒன்றும் உடனே மூட நம்பிக்கை அல்ல. இது நம்முடைய கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய வத்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க அது ஒரு அறிவியல் பூர்வமானது. அது ஒவ்வாத நாளில் ஒவ்வாத நேரத்தில் அதெல்லாம் கொடுமை என்னென்னா, அது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அவர்கள் நாங்கள் சேவை செய்கிறோம் என்று கட்டுமானம் கட்டுகிறார்கள். ஆனால் அது எதிர்ப்பு குரல் எழுகிறது. அப்போவே அவர்களுக்கு தோன்ற வேண்டாமா? எதிர்ப்பு குரல் எழுகிறது. அது எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அன்பர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா வஜ்ரா வாகனங்கள் அதே போல் அதிரடிப்படையெல்லாம் வைத்து அவர்கள் அடக்கி 1.5 கிலோமீட்டர் பக்கமே தள்ளி நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த பக்கம் அடிக்கல் நாட்டாதேன்னு வருது. இவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். இதுவே முதலில் கெட்ட சகனம். ஏனென்றால் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானார் அதற்கடுத்து என்ன சொல்றாங்க? எல்லாம் வல்லான் தனையே ஏத்துன்றாங்க. இவர்கள் எல்லாம் செயல்கூடும் மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களே தனி மனிதராக செய்ய போய் தான் இவ்வளவு சிக்கலாயிடுச்சு. எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று இறைவரிடம் வேண்டியிருந்தால் அது சுமூகமாக நடந்திருக்கும். எனவே இறைவருடைய இந்த அருளாசி இல்லை அந்த பெருவெளித்தலத்திற்குள் கட்டுமானம் கட்டுவதற்கு.
என்பது 100க்கு 1000 விழுக்காடு பல தடவை உறுதியாயிடுச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து வழக்கு விசாரணை நடக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தடைகள் ஏற்படுகின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா நீதியரசர்களே உடல்நலக்குறைவால் அவங்க பாதிக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு தடையாக தான் நம்ம பார்க்குறோம். அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம், கோஇன்சிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய இயல்பாகவே நடந்திருக்கலாம். ஆனால் இது இது திருவருட் கருணையிலும் அருட்பிரகாச வல்லற்பெருமானுடைய விருப்பமாக, அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விருப்பமாக இருந்தால் இந்நேரம் எவ்வளவு தடை இதில் வருமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே. என்னை விட வயதில் மூத்தவர்களும் அனுபவம் வாய்ந்த நிறைய சன்மார்க்கிகள் இருக்கீங்க. நான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் தான். எனக்கு தமிழர் மெய்யியல் மீதும் வல்லற்பெருமானாருடைய சன்மார்க்கத்தின் மீதும் அவருடைய மரணமிலா பெருவாழ்வு குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவன் தான் நான் இந்த இடத்துல சன்மார்க்கியோ இல்லை சாதுவோ என்று நான் சொல்லிக்கொள்ளவில்லை. நான் ஒன்றும் சங்கமெல்லாம் நடத்த கிடையாது, தர்மசாலை நடத்த கிடையாது. ஆனால் இவற்றெல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்னமும் கூட நீங்கள் பெருமானாருடைய அவருடைய பணிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கே நீங்கள் இந்த பேருண்மை இன்னமும் உணராமல் இருந்தால் இது யார் தவறாக இருக்கப் போகிறது? இன்னும் காலம் கட்டுவிடவில்லை. தயவு செய்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வையுங்கள். தயவு செய்து நீங்கள் வெளியே கட்டிட்டு போங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமான கட்டுமானங்களையும் இந்த 106 ஏக்கரையும் தூய்மைப்படுத்தி நீங்கள் ஒரு இடுப்பளவிற்கு சுற்றுச்சுவர்கள் கட்டி அங்கங்கே சிசிடிவிகள் வைத்து பாதுகாவலர்களை நீங்கள் நியமித்து அதை பராமரியுங்கள், அதை சுத்தப்படுத்துங்கள். தகர கொட்டாயில் எடுத்துகிட்டு அந்த பூமியை சமன்படுத்தி கொடுங்கள். தர்மசாலையை எப்பொழுது போய் அந்த உணவு கேட்டாலும் கிடைக்குமாறு அங்கே அதை ஏற்பாடு செய்யுங்கள். வழிபாட்டுக்கான வள்ளற்பெருமானார் சொன்ன முறைகளை பின்பற்றுங்கள். சாதுக்களை வைத்து நிர்வாகம் செய்யுங்கள். புறவினத்தார்கள் எல்லாம் அடுத்த சாதுக்களை சார்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக வெளியே தர்மசாலை வைத்திருக்கக்கூடிய சங்கத்தினர் எல்லாம் இருந்து கொள்ளுங்கள். இதுதான் முறையாக இருக்கும். மாறாக நாங்கள் தான் அங்கே போய் அமர்ந்து கொள்வோம் என்றால் சாதுக்களை நீங்கள் புறந்தள்ளி எங்காவது அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது உண்மையான ஏற்பாடாக இருக்காது. அதுவரையிலும் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய கண்ணசைவு கிடைக்காது, ஒப்புதல் கிடைக்காது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளும் கிடைக்காது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.